பீகாரில் சுமார் 35 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் ஆணையம் பீகார் வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் விளைவாக 35 லட்சத்திற்கும் அதிகமான பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பு உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஆய்வின்படி சுமார் 12.5 லட்சம் வாக்காளர்கள் உயிரிழந்த பிறகும் அவர்களின் பெயர்கள் இன்னும் பட்டியலில் உள்ளது தெரிய வந்துள்ளது. சுமார் 17.5 லட்சம் வாக்காளர்கள் பீகாரை விட்டு நிரந்தரமாக வெளியேறிவிட்டனர். 5.5 லட்சம் வாக்காளர்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட முறை பதிவு செய்துள்ளனர். நேபாளம், வங்கதேசம் மற்றும் மியான்மர் போன்ற வெளிநாட்டவர்களும் வாக்காளர் பட்டியலில் கண்டறியப்பட்டு உள்ளன. வாக்காளர்கள் தங்கள் படிவங்களை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் ஜூலை 25 வரை கால அவகாசம் தந்துள்ளது. இந்த திருத்தப் பணிகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ், இந்த வாக்காளர் நீக்கம் தேர்தல் முடிவுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என எச்சரித்து உள்ளார். குறைந்த அளவிலான நீக்கம் கூட ஒரு தொகுதிக்கு ஆயிரக்கணக்கான வாக்காளர்களை பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வாக்காளர் தகுதியை சரிபார்க்க ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. அடுத்த விசாரணை ஜூலை 28 அன்று நடைபெற உள்ளது. இந்த நடவடிக்கையானது பீகாரின் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.